வணக்கம் மக்களே. இந்த வீடியோல சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு போலாம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. பட் அது முக்கியம் இல்ல. ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடுக்கு வந்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா நேத்தும் பாசிட்டிவா இருந்தாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது பாசிட்டிவா இருக்காங்க. ஸோ நான் இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா போயிருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா, ஸோ ஆல்ரெடி கொரியா மார்க்கெட் நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. நேத்து அமெரிக்கா மார்க்கெட்டும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருந்தது. ஸோ பெருசா இன்னைக்கு வந்திருக்க மாட்டாங்கன்னு நான் நெனச்சேன். பட் ஓரளவு இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல எஃப்ஐஎஸோட பார்ட்டிசிபேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இந்த மந்த் எஃப்ஐஎஸ் பாசிட்டிவ்ல முடிச்சிருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். இன்னும் செக் பண்ணல. ஸோ இதெல்லாம் வீக்கெண்ட்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எப்படி நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்ட்டு. பட் மேக்ஸிமம் சான்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் உள்ள வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். மேபி ஏதாச்சும் இந்த ஏஐ பபுள் இதெல்லாம் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில, ஸோ ஒரு பெரிய கிராஷ் உலக அளவில் நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா அது நம்ம மார்க்கெட்டையும் டெஃபினட்டா பாதிக்கும். பட் பாதிச்சாலும் உடனுக்குடன் ஒரு ரெக்கவர் குடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஏன்னா, ஏஐ சார்ந்த பெரிய அளவுக்கான விஷயங்கள் நம்ம நாட்டுல இல்ல. அதனால பாதிப்பும் பெரிய அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. பட் இருந்தாலும் மார்க்கெட்டோட தாக்கம் அனைத்து பக்கமும் இருக்கு. என்னதான் ஏஐ இல்ல அப்படின்னாலும் கூட, ஸோ தாக்கம் பெரிய அளவுக்கு இருக்கத்தான் செய்யும். ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒண்ணு தான் ஒரே தலைவலி நம்ம மார்க்கெட்டுக்கு பாதிக்கக்கூடிய விஷயமா. மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டுக்கு சிறப்பா தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே தொடர்ந்து இருந்ததுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா எஃப்ஐஎஸ் உள்ள வருவாங்க. நம்ம மார்க்கெட்டும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்தது இன்னைக்கு அமெரிக்கா மார்க்கெட் ஓப்பன் ஆயிருச்சு. ஃப்ளாட்டா பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில பங்குகள் ஒரு நல்ல சரிவ குடுத்திருக்கு. இந்த நோவா கிட்டத்தட்ட 8, 9% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. அதே மாரி நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸையும் பங்குகள் போஸ்ட் பண்ணியிருக்கு. அமேசான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. ரிசல்ட் வந்திருக்கு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற ஒரு ரியாக்ஷன் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு. அதே மாரி ஆப்பிள் இன்னைக்கு டேல இறங்கியிருக்கு போல. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நாளைக்கோட வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அங்க ஒரு மிக்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நடக்கட்டும். மிக்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் நடக்கட்டும். என்னென்ன நடக்குது, ஏது ஏது நடக்குதுங்கிறத பற்றியெல்லாம் நம்ம தெளிவா வந்து நாளைக்கு வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது ஐடிசி ரிசல்ட்குள்ள என்டர் ஆவோம். ஸோ ஐடிசியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்தது. பலரும் வந்து பார்த்தாங்க. அவ்வளதான் முடிஞ்சே போச்சு ஐடிசியோட ரிசல்ட் அப்படின்ட்டு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மதான் ஐடிசியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. லாபம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து சரிவடைஞ்சிருக்கு. முக்கியமான காரணம் சிகரெட் தான். வேற என்ன காரணம் இருக்க போகுது? ஸோ ஐடிசியோட முதுகெலும்பு சிகரெட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ இந்த சிகரெட்ட பற்றி நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். இது ஒண்ணு தான் ஒரே ஒரு இது. ஸோ எஃப்எம்சிஜி அப்படின்ட்டு 1000 முட்டு குடுத்தாலும், இது சிகரெட் கம்பெனி. அத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இப்ப சிகரெட்ல நடக்கக்கூடிய இஷ்யூவ வேற ஏதாச்சும் ஒரு இது பண்ண முடியுதா? தூக்கி நிறுத்த முடியுதான்னு பார்த்தா, வேற எந்த செக்மெண்ட்டும் தூக்கி நிறுத்த முடியாது. ஸோ அதுதான் இந்த சிகரெட்டுக்கு இருக்கக்கூடிய மகிமை. ஸோ தொடர்ந்து இப்ப எஃப்எம்சிஜி எந்த அளவுக்கு வேகமா வளர்ச்சி அடையுதோ, அத விட அதிகப்படியான ஒரு வேக வளர்ச்சியில சிகரெட் பிசினஸ் தான் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா எஃப்எம்சிஜியும் நல்ல குரோத் குடுத்துட்டு இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்ல. பட் வளர்ச்சி வேகம் அப்படின்னு பார்க்கும்போது, சிகரெட்டோட வளர்ச்சி வேகமும் சூப்பரா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். பட் இப்ப ரீசென்ட்டா இந்த டாக்ஸ் காரணமா ஒரு பாதிப்பு வந்து இந்த ஐடிசிக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப சுமாரான ஒரு குவார்ட்டரா இருக்கு. கடந்த ஒரு 12 குவார்ட்டரா இல்லாத அளவுக்கான லாபக் குறைவு இந்த காலாண்டுல ஐடிசில வந்து ஏற்பட்டிருப்பது ஒரு ஆச்சரியத்துக்குரிய அண்ட் அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமா வந்து இருக்கு. வெறும் 4,500 கோடி தான் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய லாபம் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் அண்ட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது 800 முதல் 1000 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா, லாபம் குறைஞ்சிருக்கு. ஸோ இதோட பாதிப்பு மார்க்கெட்ல திங்கட்கிழமை இருக்குமான்னு கேட்டா, டெஃபினட்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா, ரொம்ப பெரிய அளவுக்கான ஒரு டவுன்ஃபால் வருவதற்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம பெருசாலாம் பயப்பட்டுக்க வேண்டாம் இந்த ஐடிசிய பொறுத்தவரைக்கி. ஸோ ஒரு நண்பர் நம்ம ஆஃப்டர்நூன் பார்த்தோம்ல ஒரு கமெண்ட் பார்த்தோம். ஸோ அந்த நண்பர் பார்த்தீங்கன்னா, நான் தெரிஞ்சே தான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன் ப்ரோ. நல்ல நிறுவனம். இதுக்கு முன்னாடி இந்த மாரியான ரிஸ்க் எடுத்ததில்ல. பட் இந்த இடத்துல சரி ரிஸ்க் எடுக்கிறேன். மேபி வந்து நடந்தா நடக்கட்டும். இல்லன்னா அது எனக்கு ஒரு பாடமா இருக்கட்டும் அப்டின்ட்டு நண்பர் பார்த்தீங்கன்னா, அவங்க செஞ்ச விஷயத்த அப்படியே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாரு. ஸோ இந்த ஒத்துக்கக்கூடிய மனப்பான்மை டெஃபினட்டா அவருக்கு நல்ல வெற்றிய குடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ துணிஞ்சு சில விஷயங்கள செய்யணும். அண்ட் மேபி தவறா நடந்ததுன்னா, அந்த தவற நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது பெருசா ஒரு ஏமாற்றம் நடக்காது. அடுத்தடுத்து நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் ஸோ ஒரு நல்ல ஸ்மூத்தா சரியான பாதையில போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ ஓகே மண்டே எப்படி இருக்கலாம்? மண்டே மார்க்கெட்ல ஒரு இம்பாக்ட் இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஐடிசிய பொறுத்தவரைக்கி. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 280 கிட்ட தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லாம இருக்கு. ஸோ ஃபர்தரா வீக் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வீக் ஆகும்போது அந்த வாய்ப்ப நம்ம பயன்படுத்துறதுக்கு டெஃபினட்டா ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ஏறுனதுக்கப்புறம், "அச்சச்சோ! ஐடிசி இப்ப வாங்கலாமா ப்ரோ? நாளைக்கு வாங்கலாமா ப்ரோ?" அப்படின்ட்டுலாம் வந்து கேட்டா,
ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா நான் நெறைய கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ அங்கலாம் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, ஒரு பங்கு கீழ இறங்கிட்டே இருக்கும். அப்ப அவங்க வந்து நம்ம சேனல்ல கமெண்ட் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பங்கு ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ரூ. 250ல இருக்கிற ஐடிசி மேபி நாளைக்கு ஒரு ரூ. 400 கிட்ட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது 280ல வாங்குறதுக்கான மனசு வராது. இதே 400 கிட்ட போனோனே, "ப்ரோ இப்ப ஐடிசி வாங்கலாமா ப்ரோ?" அப்படின்னு வந்து போடுவாங்க. "ஏன் ப்ரோ நேத்து தான் நீங்க மார்க்கெட்ல புதுசா டீமேட் அக்கவுண்ட் பண்ணி வந்தீங்களான்னு?" கேட்டா, "இல்ல இல்ல ப்ரோ நான் 2 வருஷமா இருக்கேன்." "அப்புறம் இவ்வளோ நாள் என்ன ப்ரோ பண்ணிட்டு இருந்தீங்க? வாங்க வேண்டியது தானே?" அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, "இல்ல ப்ரோ அப்போ வாங்குனா கீழ இறங்கிருமோன்னு பயமா இருந்தது. ஸோ அதனால கீழ இறங்குனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு நெனச்சேன். ஸோ இப்ப எதுக்கு ப்ரோ வாங்குறீங்க? அதுதான் நீங்க அப்ப கீழ இறங்கிக்கலாம் வாங்குறேன்னு நெனச்சீங்க. வாங்க முடியல. மேல ஏறிருச்சு. ஏன் வாங்குறீங்கன்னு?" கேட்டா, "இல்ல இல்ல இது மேல ஏறிருச்சு. இனிமேல் இன்னும் ஒரு நல்ல ஏற்றத்த குடுக்கும். அதனால இப்ப வாங்கலாமா அப்படின்னு நான் கேட்கிறேன்." அப்படின்ட்டு இந்த மாரியான கேள்விகள் தான் இருக்கும். நான் பல பேர்கிட்ட வந்து பேசியிருக்கேன் கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய பதில் இதுவா தான் வந்து இருக்கும். இந்த பதில் எதுக்கும் ஆகாது. ஸோ என்னைக்கு சான்ஸ் இருக்கோ அன்னைக்கு முடிவு எடுக்கிறத விட்டுட்டு, அதே நல்ல ஒரு சான்ஸ குடுத்து மேல போனதுக்கப்புறம், அப்ப போயிட்டு நான் வாங்கலாமா? என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலான்னு கேட்டா, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா திரும்ப கீழ விழுந்தாலும் அதுக்கு ஏற்ற திட்டம் இருக்கணும். எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த இடத்துல போட்டு போட்டு, ஸோ அடுத்தது கீழ இறங்கிருச்சுன்னா, அச்சச்சோ! இறங்கிருச்சே அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அத ஞாபகத்துல வச்சுக்கணும். எந்த விலையில எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு போட ட்ரை பண்ணணும். ஸோ ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, "ஐடிசிய போர்ட்ஃபோலியோல எவ்வளோ ப்ரோ வச்சுக்கலாம்?" அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது அவர்களுடைய தனிப்பட்ட கெப்பாசிட்டிய பொறுத்தது. ஸோ உங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாரி நீங்க தான் வந்து அத முடிவு பண்ணணுமே தவிர, ஸோ இத மற்றவங்க கிட்ட கேட்பதுல எந்த ஒரு இதுவும் இல்ல. ஸோ அதனால எந்த பயனும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட கெப்பாசிட்டிக்கு நான் ஒரு மாரி குவான்டிட்டிஸ வச்சிருப்பேன். ஸோ என்ன விட பெரிய அளவுக்கு நல்லா முதலீடு பண்ணுவாங்க. ஸோ பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் ரொம்ப அதிகமா கூட வந்து வச்சுக்குவாங்க. ஸோ இது தனிநபர் சார்ந்த ஒரு முடிவு. ஸோ இந்த முடிவ டெஃபினட்டா நீங்க தான் எடுக்கணும். ஸோ போர்ட்ஃபோலியோல எவ்வளோ வச்சுக்கலாம்? ஐடிசி மட்டும் எத்தன குவான்டிட்டி வாங்கலாம்? இதெல்லாம் உங்கள சார்ந்தது. ஸோ நீங்க ஒரு லார்ஜ் கேப்க்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் குடுக்குறீங்களா? ஸோ இல்ல வேற மாரி ஏதாச்சுன்னா, என்னோட திட்டங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன். லார்ஜ் கேப் அண்டு இந்த மாரியான நிறுவனங்கள்ல எப்படி நான் முடிவு எடுப்பேன் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி டவுட்டா இருந்ததுன்னா போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த புரிதல் கண்டிப்பா வந்து ஏற்படும். ஓகே. ஸோ உங்க ஓட டிசிஷன் தான் ரொம்ப முக்கியம். குவான்டிட்டீஸ் போய் மத்தவங்க கிட்ட கேட்கறது தேவையற்ற ஒன்று அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ சொந்த பிளான போட்டு எவ்வளோ நாளும் வச்சுக்கோங்க. உங்க மனசுப்படி தான். அருமையான நிறுவனம் மாற்றுக்கருத்து இல்ல. பட் இதே ஐடிசி ஒரு ரூ. 150 வந்தாலும் அழுக மாட்டேன் அப்படின்னா பிரச்சனை இல்ல. ஓகே. ஸோ சரி, இன்னைக்கு நெறைய விஷயங்கள நம்ம பார்த்துருப்போம். ஃபர்தரா 2 நாள்ல கண்டிப்பா ஏதாச்சும் இன்னும் ஐடிசிய பற்றி தொடர்ந்து அப்டேட் வரும். ஸோ அதையும் நம்ம கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது மாருதி சுசுகியோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ மாருதி சுசுகியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டு சுமாரான காலாண்டா இருக்கு. மார்ஜின் பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து டிக்ளைன் ஆயிருக்குங்க. என்னாச்சுன்னு தெரியல. போட்டு வீக்குன்னு வீக்கிட்டாங்க. ஸோ இந்த மாருதி சுசுகியோட மார்ஜின் வெறும் 8% தான் இருக்கு. ஸோ இது மற்ற காலாண்டுகள் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே லோவஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த காஸ்ட் இம்பேக்ட்டா தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் மட்டுமே தொடர்ந்து பிரைஸ வந்து உயர்த்திட்டே தான் இருக்காங்க. இப்போ ஆகஸ்ட் மாசத்துல ஒரு பிரைஸ் ஹைக் வந்திருக்கு. அதாவது நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஹைக் வந்து பண்ண போறாங்க. ஸோ தொடர்ந்து பிரைஸ உயர்த்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க மாருதி சுசுகி நிறுவனம். ஸோ இது கூட இந்த காஸ்ட்டோட இம்பேக்ட் கூட இவங்க மார்ஜின பாதிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 3447 கோடி ப்ராஃபிட்டா பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டு இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணாலும், ஸோ போன காலாண்டுகளுக்கு முந்தைய பல காலாண்டுகள் கூட கம்பேர் பண்ணாலும், இது ஒரு டிக்ளைனான ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் வந்திருக்கு. பெரிய ஒரு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ல இல்ல. ஸோ இது கொஞ்சம் சுமாரான பெர்ஃபார்மன்ஸா நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாரி பங்கு விலை கொஞ்சம் சரிஞ்சதுன்னா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். பட் அப்படிலாம் சரிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஹியூண்டாயோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் இந்த ஹியூண்டாயே தூக்கி வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க 8% வரைக்கான ஒரு ஏற்றத்த ஹியூண்டாய் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ லைன் அப் அதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ கியாவோட இந்த கிளாவிஸ் நெனைக்கிறேன். அந்த கார ரீபேட்ச் பண்றாங்க ஹியூண்டாய். ஸோ எல்லாம் பண்றாங்க. பட் அவங்க சேல்ஸ ப்ரூவ் பண்ணணும். அண்ட் இப்ப இருக்கக்கூடிய விலையிலேருந்து கொஞ்சம் சரிவடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பார்வை. ஏன்னா, இப்போ இந்தியன் மார்க்கெட் ரொம்பவே காம்படிட்டிவான மார்க்கெட்டா வந்து இருக்கு. ஸோ ஹியூண்டாய் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சில மாடல்ஸ் இருக்கு. கிரெட்டா, வென்யூ போன்ற கார்கள் நல்ல விற்பனைய குடுக்குது. பட் இருந்தாலும் கூட ஸோ இன்னும் இவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, நம்ம ஊர் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான போட்டிய குடுத்துட்டு இருக்கு. ஸோ அத வந்து இவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணணும்.
அடுத்தடுத்து சக்ஸஸ்ஃபுல் மாடலை கொண்டு வரணும். ஸோ அதில் வெற்றி அடையணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரைஸை இந்த அளவுக்கு ஏற்றிருக்காங்க. ஏன்னா இது ஒன்றும் புது நியூஸ் இல்லை. ஆல்ரெடி இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 30 வண்டிக்கிட்ட நாங்கள் இறக்க போகிறோம் இந்தியாவில் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பழைய நியூஸ் தான். பட் அதை காரணம் காட்டி ஹியூண்டாயை திரும்ப பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சிருக்கிறது அந்தளவுக்கு சரியாக எனக்கு படலை. அடுத்தது எல்என்டியோட செமிகண்டக்டர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருடத்தில் ஸோ கரெக்டாக ஒரு $500 மில்லியன் கிட்ட வந்து நாங்கள் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் 70% பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்லேருந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படின்னு தெரில. பட் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வேறு பக்கம் இருந்து இந்த நம்ம நாட்டுக்கும் கூட கான்ட்ராக்ட் கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்குது. பட் இதில் டாட்டாவும் டெஃபினட்டாக பயனடையும். ஸோ டாட்டாவும் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் பிஸ்னஸில் இருக்காங்க. பார்ப்போம் எந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இந்த செமிகண்டக்டர் பிஸ்னஸ் நம்ம நாட்டில் ஏற்படுத்துதுன்ட்டு. அடுத்தது கெயிலோட ரிசல்ட் வந்திருக்கு. அப்பப்பா சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக பல காலாண்டுகளுக்கு அப்புறம் கெயில் பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டிங்கில் ஒரு நல்ல ஒரு ரெவன்யூ க்ரோத்தை கெயில் பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவங்க எல்லா செக்மெண்ட்லேயும் நல்ல ஒரு க்ரோத்தை இந்த காலாண்டு வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம தனியாக வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு மேபி வந்து டைமே இல்லைங்க சுத்தமாக. ஆர்டிக்கலே போஸ்ட் பண்ண முடியல, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோவும் பார்த்தீங்கன்னா பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் இப்போது 10 மணிக்கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் சீக்கிரமாக போடுறதுக்கு நான் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ டைம் இல்லாத ஒரு காரணத்தினால கொஞ்சம் எதுவும் அடிஷ்னல் ஒர்க் பண்ண முடியல. பட் நாளைக்கு 2 நாள் லீவு தான். ஸோ நாளைக்கு நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து ஒரு வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்டு குளோபல் அப்டேட்டும் வந்து முடிஞ்சால் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கெயிலோட ரிசல்ட் பார்க்கும்போது இந்த காலாண்டு ஒரு ஒர்த்தான பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. வருமானம் பாருங்கள், கிட்டத்தட்ட 6000 கோடி கிட்ட வருமானம் கூடியிருக்கு. அண்ட் இவங்களுடைய மார்ஜின் பார்க்கும்போது இந்த டைம் ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து லாபத்தை எங்கேயோ உயர்த்தியிருக்கு. சூப்பர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. இறங்கிட்டு இருந்த கெயில் இப்போ திரும்ப உச்சத்தை வந்து தொட்டிருக்கு. பட் இதெல்லாம் எங்கே? ஸோ இப்போதைக்கு இந்த பிஎஸ்யூ கம்பெனிஸ் பக்கம் நம்ம கொஞ்சம் போகக்கூடாது. பட் இதெல்லாம் ஒரு டைமில் நமக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு நிறுவனங்கள் தான். ₹100 கிட்ட வாய்ப்பு கொடுத்தது. அதுக்கு கீழெல்லாம் நமக்கு இருந்தது. ₹130 வரைக்கும் பார்த்திங்கன்னா சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்தது தான் இந்த கெயில் நிறுவனம். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அந்தளவுக்கு வந்து நமக்கு அட்ராக்டிவாக வந்து கிடைக்கல. ரீசெண்டாக கூட ஒரு சரிவு ஏற்பட்டாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்ச் வரைக்கும் இது போகாமல் விட்டுருச்சு. ஸோ இப்போ திரும்ப வந்து ஏறிட்டுருக்கு. ஏறட்டும், ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். இப்போதைக்கு நமக்கு நிறைய இடங்கள் இருக்குது. சூப்பரான அருமையான இடங்கள் இருக்குது. என்ன பர்ஃபார்ம் பண்ணாமல் இருப்பது தான் ஒரே ஒரு ப்ரெஷராக வந்து நண்பர்கள் ஃபீல் பண்ணலாம். பர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் மார்க்கெட். ஸோ வெயிட் பண்ணுவோம் தொடர்ந்து. ஸோ ஒன்ஸ் வந்து சான்ஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஏற்படும் போது சந்தோஷமாக இருப்போம். சான்ஸ் கிடைக்கும்போது ஸோ அந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ கெயில் நல்ல ரிசல்ட், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமான ஒன்று. அடுத்தது சன்ஃபார்மாவோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ சன்ஃபார்மா நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். பட் டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். என்ன தான் இந்த யுஎஸ் மார்க்கெட்டில் இந்த ரெவலிமேட்டோட பஞ்சாயத்துக்கள் எல்லாம் ஓடினாலும் கூட சன்ஃபார்மா அசத்தலான ஒரு லாபத்தை இந்த காலாண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போதும் சரி, இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போதும் சரி, பெட்டர் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ரெவன்யூவில் பெரிய வளர்ச்சி இல்லை. ரீசன் என்ன? ஸோ இந்த ஜென்ரிக் சேல்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இவங்களை ட்ராக் இழுத்துருக்கு. இதுதான் மெயின் ரீசன். மற்றபடி ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை இவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அண்டு குளோபலாக ஸோ மற்ற இடத்துல இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. ஒன்லி யுஎஸ் சேல்ஸ் மட்டும்தான் டிக்ளைன் ஆகிருக்கு. அதுவும் ஜென்ரிக் பிஸ்னஸ் காரணமாக தான். ஸோ ஓவரால் ஒரு ஸ்பெஷாலிட்டி மெடிசன் வந்துட்டு குளோபல் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால இந்த நிறுவனம் நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலாண்டில் ஸோ இதுதான் ப்ளூ சிப். அந்த பர்ஃபார்மன்ஸை சன்ஃபார்மா உறுதி பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.